கட் பண்ணி காட்டுறாங்க சந்திரகலா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாட்டு உள்ளுக்குள்ளே நம்ம மில்க் பவுட்ரு அப்புறமாட்டு வந்து கண்டென்ஸ் மில்க்கு கோகோனட் பவுட்ருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி இருக்குது பாருங்க பார்த்தீங்களா? அப்படியே கடித்து சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்குங்க. எம்மி சந்திரகலாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. சந்திரகலா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நியூ மாடலில் இன்றைக்கி சந்திரகலா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சந்திரகலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு கடாயை ஆன் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் கடாயை இல்லையா ஸ்டீல் கடாயை அதனால அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிக்கணுங்க. எந்த கப்பால் ரவை எடுக்கமோ அந்த கப்பால் பால் எடுத்துக்கணும். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பாலுங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே வறுத்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் வறுக்கணுங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வருங்க. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்கணுங்க. எப்போதும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வறுபடட்டும். ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. நல்லா மணமும் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து பால் ஆட் பண்ணிடலாங்க. காய்ச்சின பால் மெல்ல ஊற்றிக்கங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஆடையோட போட்டுக்கோங்க. 2 கப்பு பால் எடுத்துருங்க. ஊற்றி நம்ம கிண்டிக்கிடலாம். மலாய் இருந்ததுன்னா மலாயோட போடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. சிலிண்டர் காலியாக போகுதுன்னு நினைக்கங்க. சிலிண்டர் வேறு இந்த சிலிண்டர் அந்த வீட்டில் தூக்கிட்டு போட்டேன். காலியாகுதா காற்றுல எரியுதான்னு தெரில. இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கிட்டுனா போதும். நாளைக்கு அங்கே போயிடலாம். ரவையை நல்லா வேக வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வெந்துருச்சுங்க. ரவை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பிசைறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்க மாவு வந்து. சப்போஸ் ரவை வந்து உங்களுக்கு காடாக இருந்துச்சுன்னா பரு ரவைன்னா கொஞ்சம் பால் கூட கொஞ்சம் இழுக்குங்க. பொடி ரவைன்னா கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். ரொம்ப காடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. 2 கப்பு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க. பேஷனில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா பிசையதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கடாயில் வச்சு பிசையதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சூட்டோடே பிசையணுங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு கோகோனட் பவுடர் எடுத்துக்கணுங்க. சின்ன கப்பு அதனால் ஃபுல்லாக எடுக்கேன். அதில் பாதி மெஷர்மெண்ட்டுங்க. 1/2 கப்பு எடுத்தாச்சு. இதில் வந்து மில்க் பவுட்ருங்க. மில்க் பவுட்ரு வந்து ஒரு 1/2 கப் 1 கப்பு எடுத்துக்கணும்.
நம்ம ரவை எடுத்த கப்புக்கு அரை கப்பு கரெக்டாக இருக்கும். இதையும் அரை கப்பு எடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க்கு ஊற்றி நம்ம பண்ண போகிறோம். பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், கண்டென்ஸ் மில்க்கும் ஊற்றலாம். ஸ்வீட்டுக்கு பதில் நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸ்வீட் ஆட் பண்ணணும் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டென்ஸ் மில்க் ஊற்றுனீங்கன்னா இல்லை பாதி கண்டென்ஸ் மில்க்கு பாதி பால் அப்படி ஊற்றிக்கலாம். கையை கொண்டு மிக்ஸ் பண்ணிடலாம். போதுமான அளவுக்கு கிடச்சிருச்சுங்க ஸ்வீட் வந்து. கண்டென்ஸ் மிக்ஸு கரெக்டாக ஊற்றியாச்சுங்க. 3-4 ஸ்பூன் ஊற்றுங்க, சரியாக வரும் உங்களுக்கு. நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதுங்களா மில்க் பவுட்ரு வந்து நல்லா சிக்கன் பிடிச்சிக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க. இது வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க. உருட்டி எடுத்தாச்சுன்னா நமக்கு ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். உடனே நம்ம உருட்டிக்கிட்டே இருக்க முடியாது, கையெல்லாம் ஆகும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கணுங்க. மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாயிரும், பிசையது கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்டா கிடைக்காது. சூட்டோட பிசைஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி அழுத்தி தேய்க்கணுங்க. சப்பாத்தி மாவுலாம் நம்ம பிசைஞ்சோம்னா அழுத்தி தேய்ப்போம் பாருங்கள், அதே மாதிரி அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷமாவது பிசையணுங்க. பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இல்லை கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கலாம். நெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாதுங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க மாவு. இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம ஒரு உருண்டை எடுத்து உழுக வைக்கணுங்க. இந்த மாதிரி உழுக வச்சு நம்ம பொதிஞ்சிடும். இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்படி உருட்டணுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. நீங்கள் எந்த டிசைனாலும் பண்ணலாம். சின்னதாட்டு கட் பண்ணி போடணுனாலும் போடலாம். அதில் நிறைய மடக்கி விடலாம், ரோல் மாதிரி மடக்கி விடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாங்க டிசைன் வந்து. இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் நடுசில் வந்து நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியே கீழே வச்சுட்டு நம்ம அப்படியே மடக்கி விடணுங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டேன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கணுங்க.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. அது இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணுன்னா கட் பண்ணி விடணுங்க. ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு வச்சு பொதிஞ்சிடணுங்க. லேசாக அப்படியே அழுத்தி கொடுத்துட்டு இந்த ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்றணுங்க. விட்டுட்டு நம்ம இதில் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு சிசரை வச்சு பூ மாதிரி கட் பண்ணுங்க. சூப்பராக கிடைக்குங்க. உங்களுக்கு டிசைன் வரமாட்டேக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்துருங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி பண்ணி எடுத்துடணுங்க. பார்த்தீங்களாங்க, சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்க. அடுத்தது ஒன்று பண்ணி காட்டுறோம் பாருங்க. மில்க் பவுடரும் கோகோனட் பவுடரையும் உள்ளுக்க வச்சுட்டு இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. கையில் வச்சு உருட்டிட்டு நம்ம கையை வந்து ப்ரெஸ் பண்ணிடணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு விரல் அளவுக்கு அப்படியே பிடிச்சி விடணும். அப்புறமா இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. சூப்பராட்டு எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். சூப்பராட்டு சந்திரகலா பண்ணியாச்சுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. டிசைனும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஓரத்தில் மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு போடுங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன குண்டானில் போட்டேன்னா ஒன்று ஒன்றா தான் போட முடியுங்க. இதில் 2 3 போட்டுக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஹீட் ஆகிடுச்சிங்க. நம்ம போட்டுக்கலாம். நல்லா உப்பி வரணுங்க. உப்பி வந்தோன்னா நம்ம அப்படியே போட்டுடணும். பார்க்கறே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க. நாலாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம மேலே எண்ணெய் கொறி ஊற்றணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் கொறி ஊற்றுங்க. போட்டுக்கலாம்.
கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா பொறுமையாக நின்று வேகணுங்க. வெந்தால் தான் சூப்பராக கிடைக்கும். பொறுமையாக வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. அப்படியே இந்த சைடு திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்துடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. பார்க்கையிலே எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராகிட்டு. கொஞ்சம் வேகணுங்க. வெந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். அப்படியே எடுத்து நம்ம ஒரு சல்லடையில் வச்சிடலாங்க. பார்க்கையிலே சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கு. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு சர்க்கரைங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப்பு சர்க்கரைக்கு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க. அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா காய்ட்டும். கம்பி பதம் வேண்டாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு காய்ச்சோம் பாருங்க, அந்த மாதிரி காய்ச்சிடணுங்க. பாக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு 4 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. பவுட்ரு போடாதீங்க, தட்டி போடுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசு பிசுன்னு வந்தோம்னா நம்ம சந்திரகலாவை ஆட் பண்ணிடணுங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்கையிலே. அப்படியே போட்டு கொதி விட விட்டு நம்ம எடுக்கணுங்க. ஒரு 5 எண்ணம் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்துட்டு அப்புறம் மட்டும் நம்ம பாக்கி போட்டுக்கலாம். நல்லா ஜூஸ் உள்ளே இறங்கணுங்க. ஜூஸ் உள்ளே இறங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதிச்சிருச்சுன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம மிச்சம் இருக்கிறத போட்டுடலாம். அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். எம்மி சந்திரகலா ரெடி. அருமையாக இருக்குங்க. ஸ்வீட் நல்லா சாப்பிடுதாங்கன்னா ஒரு ஆளே சாப்பிட்ருவாங்க அவ்வளோத்தையும். அந்த அளவுக்கு எம்மியாக இருக்குது. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஜூஸ் உள்ள இறங்கிட்டுங்க. நியூ சந்திரகலா
நியூ சந்திரகலா பண்ணியிருக்கேன். ஓல்டு மாடல் இல்லை, இது நியூ மாடலு. இந்த மாதிரி சந்திரகலா பண்ணி பாருங்கள். ஓல்டு மாடல்னா இருக்கு பாருங்க, இதுதான் ஓல்டு மாடல். இது ஃபேஷன் நின்று போச்சு. இப்போ இந்த மாதிரி சந்திரகலா பண்ணி பாருங்கள். திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கையிலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே எடுத்து பிளேட்டில் சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இது பழைய சந்திரகலா, இது புது சந்திரகலாங்க. எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சந்திரகலா வந்து சூப்பருங்க. இப்போ கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா. இப்போ கட் பண்ணி காட்டுறாங்க சந்திரகலா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாட்டு, உள்ளுக்குள்ளே நம்ம மில்க் பவுட்ரு, அப்புறமாட்டு வந்து கண்டென்ஸ் மில்க்கு, கோகோனட் பவுட்ருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? அப்படியே கடித்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எம்மி எம்மி சந்திரகலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையான சுவையில் சந்திரகலா பண்ணியாச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நியூ சந்திரகலாங்க அது, இப்போ உள்ள பேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே இந்த டேஸ்ட்டில் கிடைக்குன்னு நினைக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்வீட்னு பண்ணதாக இருந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. செலவு நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே பண்ணிடலாம். பக்காவாக கிடச்சிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.